நல்ல விஷயம். இது வறுமை ஒழிப்பு தினம். கேப்டனுக்கே நாங்க வருஷம் வறுமை ஒழிப்பு தினம். அதனால வந்து வருஷம் அந்நியர் 50,000 ரூபாய் வந்து எம்ஜிஆர் உடைய காது கேட்க குழந்தைங்களுக்கு வருஷம் போய் நிக்குது. அதுல எந்த மாற்றம் இல்ல. அதே மாதிரி இங்க கோயிலுக்கு வந்தா எல்லாமே வந்து பசியார சாப்பிட்டு போறாங்க. பசியார சாப்பிட்டு போறாங்க. நிறைய பேரு பிறந்த நாள் இல்ல, எல்லாத்துக்குமே பசியார அவர் இருக்கும் போது சரி. அவரு இப்ப நம்மளை விட்டு போனா கூட இங்கதான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, எல்லா மூலையிலயும் இருக்கிறாரு கேப்டன். அதனால வந்து நாங்க வந்து கேப்டனுக்காக நாங்க உயிரே கொடுக்க தயாரா இருக்கோம். அதனால நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நான் அப்பையில இருந்தே விஜயகாந்த் ரசிகர் தான். இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சாரு, எனக்கு தீவிர ரசிகர். அதனால வந்து நான் இவ்வளவு ஆவேசத்துல ஏன் பேசுறேன்னா, விஜய் வந்து தப்பு பண்றாரு. ஏன்னா விக்கிரவாண்டியில எங்க அண்ணனை பத்தி பேசாத ஆளு ஏன் மதுரையில பேசுறாரு? அதான் கேட்கறாங்க. எங்களோட கேள்வி அதான். சீமான் சொல்றாரு கேப்டன் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ நடிச்சல, செந்தூர் பாண்டி நடிச்சல, ஏன் என் தம்பிக்கு சண்முக பாண்டிக்கு ஒரு ரோல் நடிச்சு கொடுத்தா என்ன குறைஞ்சு போட போறியா? சண்முக பாண்டிக்கு ஒரு ரோல் நடிச்சு கொடுக்க வேண்டியதானே? ஆனா அவரை மாதிரி ஒரு பிறவியை நாங்க பார்க்கவே இல்லை. புரட்சி கலைஞர் கேப்டன் வந்து இதே ஆபீஸ்ல எத்தனை பேர் வயிற சாப்பிட்டு போயிருக்காங்க தெரியுங்களா? நடிகர் ஆகட்டும், அரசியல் தலைவர் ஆகட்டும், எத்தனையோ பேர் 2011 ஏதோ ஒரு மக்களுக்காக பேசின குரலுக்காக தான் அவரை வந்து மக்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நான் அதை தான் சொல்றேன். கடைசி வரையும் கேப்டனுக்காக வந்து நான் ஏன் இவ்வளவு நாள் பேசுறேன்னா, சில பேர் வர்றாங்க போறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கடைசி வரை கேப்டனுக்கு உயிர் கொடுக்கணும். அவர் மூச்சு வரைய சொல்றாரு பாரு, காசு போனா என்ன காசு போனா ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டான்னு சொன்னாங்க பாரு. ஒரு வீட்டுக்கு போட சாப்பாடு போட மாட்டான்னு சொன்னாரு பாருங்க. அதுதான் இன்னைக்கு எங்க மனசுல ஓடி நிக்குது. புரியுதுங்களா? அவரை நடத்துற மாநாடு கூட யாராலையும் முடியாது. அவரை மாதிரி அவரை இடத்த யாரும் பிடிக்க முடியாது.